ஹர 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 சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும் ஹர 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 சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும் அண்ணாமலை வாழும் அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஹர 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 சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும் ஹர 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 சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும் ஒளிரும் பெரும் ஜோதியாய் அங்கு ஜோதி வடிவில் சிவன் அனைவருக்கும் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். சுமதி ஸ்ரீ, இந்த தீபம் எரிவதை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் எழுகின்ற ஒரு கேள்வி, உள்ளத்தில் இறைவன் விதைத்திருக்கின்ற அந்த அருள் தீ நாளெல்லாம் எரிந்து கொண்டிருக்கும். இந்த தீபம் எத்தனை நாள் எரிந்து கொண்டிருக்கும்? அடுத்தடுத்த நடைமுறைகள் என்னென்ன? இந்த தீபம் அடுத்த 11 நாட்களுக்கு எரிந்து கொண்டிருக்கும். அதன் பிறகு இந்த தீபத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மையை, ஒரு மை வரும் இல்லையா நெருப்பு எரிஞ்சதுன்னா, அந்த மையை மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கு, ஏற்கனவே சிவபெருமானுக்குரிய முக்கிய விரதங்கள்ல பார்க்கும்போது நம்ம மார்கழி திருவாதிரை பார்த்தோம். மார்கழி திருவாதிரை அன்றைக்கு ஆருத்ரா தரிசனத்தின் போது தில்லை அம்பலத்திலே அருள்பாலிக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு சாற்றப்படும். 11 நாட்கள் இந்த திருவண்ணாமலை தீபம் இதே போல இருக்கும். இதிலிருந்து எடுக்கிற மை முதலில் யாருக்கு போகும் என்று சொன்னால், தில்லையிலே அருள்பாலிக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு மார்கழி மாதம் திருவாதிரை அன்றைக்கு ஆருத்ரா தரிசனத்தின் போது இந்த மையோடு தான் அவர் நமக்கு காட்சி தருவார். புதிய தலைமுறை மூலமாக திருவண்ணாமலை தீபத்தை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். பர்வதராஜ குலத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் இந்த தீபத்தை ஏற்றும் உரிமை உண்டு. ரொம்ப அழகா பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் கிடைக்காத அந்த பெரும் பேரு நமக்கு கிடைத்திருக்கிறது. தந்தருள வந்தருளி இருக்கிறான் என்று ரொம்ப அழகா சொல்றாங்க. விளைவார் கனி பட நூறிய கடல் வண்ணனும் வேத கிளர் தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும் அளவாவண்ணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தலராமுலை முறுவல் உமை தலைவன் அடி சரணே. பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் காட்டாத அடி முடியை எங்களுக்கு, உன்னுடைய பக்தர்களுக்கு காட்டிய சிவபெருமானே, நீதான் எங்களுக்கெல்லாம் தலைவன், உன் அடியை நாங்கள் பணிகிறோம் என்று நம்முடைய அருளாளர்கள் பாடியிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மகா தீபத்தை நாம் எல்லோரும் தரிசனம் செய்திருக்கிறோம். மறைவுடையாய் தோல்வுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறைவுடையாய் பிஞகனே என்று நீ பேசி நல்லால் குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிடர் உடையாய் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே என்று நம்முடைய தேவார பதிகம் சொல்வது போல, யாரெல்லாம் சிவனுக்கு பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கொள்கையில் உயர்ந்தவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை தடைகளை சிவபெருமான் நீக்கி தருவான் என்று நம்முடைய தேவார பதிகம் சொல்வது போல, இன்றைய தினம் திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீபத்தை தரிசனம் செய்த நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய இன்னல்கள் தடைகள் நீங்கி எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். சகல சௌபாக்கியமும் சிவபெருமான் அருளால் நமக்கு கிடைக்கட்டும். அண்ணாமலையானுக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்புரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலை எம் அண்ணா போற்றி என்று விண்ணதிரும் சிவ முழக்கங்கள் அங்கே எழுந்து கொண்டிருக்கின்றன. மழையையும் பொருட்படுத்தா
ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் அண்ணாமலை வாழும் அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் புலியூர் வடபழனி வேங்கீஸ்வராயவோ திரிபுரம் அழித்தாளும் சிவமே நம சிவவோ அருவமும் உருவமும் ஆனவன் இன்றி ஆடும் சிவாயமே அருவமும் உருவமும் ஆனவன் இன்றி ஆடும் சிவாயமே நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஒற்றியூராளும் ஒற்றை காலனேவோ திங்களை சடை சூடும் தியாகராஜனேவோ எங்கிலும் எதிலும் எழுந்தருள் கொண்டே வாழும் சிவாயமே எங்கிலும் எதிலும் எழுந்தருள் கொண்டே வாழும் சிவாயமே நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் உத்திர கோசமங்கை மங்களநாதாவோ ஆயிரம் லிங்கமுக அழகே நம சிவவோ அன்னையும் தந்தையும் என்றென நின்றே ஆளும் சிவாயமே அன்னையும் தந்தையும் என்றென நின்றே ஆளும் சிவாயமே நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய
ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 பழனியில் அங்கே சொக்கப்பனை கொளுத்தப்படுகிறது. அந்த காட்சிகளை திரையின் ஒருபுறம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட மகாதீபம் ஒருபுறம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. பழனி மலையில் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு பல்வேறு இடங்களிலும் தீபம் ஏற்றப்படுகிறது. தற்பொழுது திருவண்ணாமலையில் அந்த ஜோதி வடிவாய் இறைவன் காட்சி தரும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திரையில் திருவண்ணாமலை மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய பகுதிகளில் ஜோதி வடிவாய் காட்சி தரும் இறைவனின் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மலைக்கோட்டையிலும் தீபம் ஏற்றுவதற்காக ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன. அங்கே பக்தர்கள் அங்கு மலை பாதை வழியெங்கிலும் குழுமியிருப்பதை பார்க்க முடிகிறது. திருச்சி மலைக்கோட்டையில் தாயுமானவராக எழுந்தருளியிருக்கும் அந்த இறைவனுக்காக தீபம் ஏற்றுவதற்காக அங்கே பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட அந்த தீபத்தினுடைய ஒளி எங்கெல்லாம் சிவன் எழுந்தருளி இருக்கின்றானோ
எங்கெல்லாம் உருவமாகவும் அருவமாகவும் அருவுருவமாகவும் சிவன் இருக்கிறானோ அங்கெல்லாம் அந்த தீபத்தினுடைய ஒளி படர்வதற்காக பக்தர்களும் காத்திருக்கிறார்கள். தற்பொழுது திருச்சி மலைக்கோட்டையில் தீபம் ஏற்றிருக்கிறார். பழனியில் தற்பொழுது தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலில் தற்பொழுது ஜோதி வடிவமாய் தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜோதி வடிவமாய் இறைவனை தரிசிக்க அங்கேயும் பக்தர்கள் குழுமியிருக்கிறார்கள். எழுந்தருளும் அந்த இறைவன் திருச்சி மலைக்கோட்டையிலும் காட்சி தருகிறார். சூழ்ந்திருக்கின்ற பக்தர்கள் எல்லாம் அங்கும் சிவ முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சிவ வாத்தியங்கள் விண்ணதிர முழங்கிக் கொண்டிருக்கின்றன. அங்கேயும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது.
பக்தர்களும் தீபம் ஏற்றுவதற்காக காத்திருக்கிறார்கள். திருத்தணியில் சொக்கப்பனை கொளுத்துவதற்காக அங்கு பக்தர்கள் காத்திருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். கார்த்திகை தீப திருநாளன்று சொக்கப்பனையும் ஏற்றப்படும். முருகன் கோவில்களிலெல்லாம் கார்த்திகை தீபத்தன்று சொக்கப்பனை ஏற்றப்படுவது வழக்கம். தற்பொழுது திருத்தணியில் சொக்கப்பனை ஏற்றுவதற்காக அங்கு காத்திருக்கிறார்கள். சொக்கப்பனை என்பது கார்த்திகை தீப திருவிழாவின் போது சிவாலயங்களுக்கு முன்பும் முருகன் கோவில்களுக்கு முன்பும் பனை மரத்தை கொண்டு அமைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் தற்பொழுது தீபம் கொண்டு ஜோதி ஏற்றப்படும். சொக்கப்பனை கொளுத்தப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் திருத்தணியில் சொக்கப்பனை கொளுத்தப்பட இருக்கிறது. சொக்கப்பனை கொளுத்தப்படுவதற்கு முன்பு அதற்கு தீபாராதனை காட்டப்படும். இது சிவபெருமானின் ஜோதி வடிவத்தை நினைவுபடுத்தும் விதமாக நடத்தப்படுகிறது. சிவபெருமான் பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு அடிமுடி தெரியாதவாறு காட்சியளித்ததை குறிப்பதாகவும் நம்பப்படுகிறது. திருத்தணியில் தீபம் ஏற்றினார்கள். பிறகு அந்த ஜோதியை கொண்டு இங்கே சொக்கப்பனையிலும் தீ ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சொக்கப்பனை கொளுத்தப்பட்டிருக்கிறது. பனை ஓலை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் அந்த சொக்கப்பனை தற்பொழுது கொளுத்தப்பட்டிருக்கிறது திருத்தணியில். ஏன்பா
குரு காட்டிய சத்தியலிங்கம் தற்பரமே அது தத்துவலிங்கம் பொற்சபையாடிய புண்ணியலிங்கம் சிற்சபையே அது சிற்பரலிங்கம் நம சிவாய அருணாச்சலனே 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 அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம் தானடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா எத்தனையோ சித்தர் இங்கே சிவநிலை தேடினார் முக்தி தரும் மோட்சம் தரும் திருவடி பாடினார் எத்தனையோ சித்தர் இங்கே சிவநிலை தேடினார் முக்தி தரும் மோட்சம் தரும் திருவடி பாடினார் நித்தம் போதும் நெஞ்சே சுற்றி நின்று காக்கும் மருள் ஜோதியான மந்திரம் ஆதிமூலம் ஜோதி ஆதிமூலம் ஜோதி அந்த ஒளியினில் உனக்கொரு வழி உண்டு பாரடா காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம் தானடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு சிவன் கோவில்களிலும் முருகன் கோவில்களிலும் சொக்கப்பனை கொளுத்தப்படுகிறது. சிவனுக்கு சொக்கன் என்ற பெயரும் உண்டு. அந்த சொக்கனுக்காக பனை மரத்தை கொண்டு திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட தீபத்தை போல இங்கும் அந்த தீப ஒளி பரவ வேண்டும் என்பதற்காக சொக்கப்பனை கொளுத்தப்படுகிறது. விண்ணதிரும் சிவ முழக்கங்கள் அங்கே எழுந்தன. பக்தர்களினுடைய உள்ளங்களெல்லாம் அருள் பொழிந்தன. சிவபெருமானுடைய அருளை பெற்ற ஒரு களிப்போடு அங்கு அனைவரும் கலைந்து சென்றதையும் பார்க்க முடிந்தது. ஒளிபெரும் ஜோதியாக விண்ணதிர எழுந்து கொண்டு அந்த ஒளி இன்னும் பரவிக்கொண்டே இருக்கிறது. புதிய தலைமுறையோடு இணைந்திருந்ததற்கு நன்றி. மீண்டும் இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.